सीतापदे सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पति हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्म दाल्प्यान रुक्मावद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சுயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் சுயப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்துல சிரவணம் பண்றதுக்கு கீர்த்தனம் பண்ணலாம். கொஞ்சம் ராமநாம கீர்த்தனம் பண்ணலாம். ஸ்ரீராம ஜெயத்து. அதாவது நாம சங்கீர்த்தனம் பாடி ஆனந்தமா சொர்க்கமா வாழ்க்கையை வாழத்தை விட்டுட்டு வாழ்க்கையை நரகமாக்கி கொள்கிறோம் இல்லையா? அது நம்ம அருமையான பாடல்ல பாடலாம். அது ராகம்தான் முக்கியம். நாமா தான் முக்கியம். ராகத்தை விட ராகவம் தான் முக்கியம். நம்ம அடிக்கடி சொல்றது இது. ஒரு பல ராகங்களை பாடலாம் நம்மளுக்கு பிடிச்சது. ராம ரம் ராம ரம ராம் ராம ராம் ராம ரம் ராம ரம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம் ராம ரம ராம் ராம ராம் ராம ரம் ராம ரம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம் ராம ரம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம ரம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம் ராம ரம ராம் ராம ராம்
ராம 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 ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம். இதுதான் எனக்கு அடித்தளமே. இவ்வளவு நாள் நாமம் நீடிக்க செய்யுதுன்னா இந்த ருச்சி தான். அது மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ராகத்துல போனேன். அது சினிமா ராகம், அந்த ராகம் முக்கியம் இல்லை, ராகம் தான் முக்கியம், நாமா தான் முக்கியம். இப்போ கொஞ்ச நேரம் பேசுறது இந்த வார்த்தை அந்நிய வார்த்தை. இப்ப நாம பாடும்போது எந்த வார்த்தையும் கிடையாது, ராமநாமம் தான். ராம 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 ராம் ராம் ராம ராம ராம். ஏதாவது அந்நிய வார்த்தை வந்ததா பத்தியா? ராமநாமம் எனக்கு பிடிச்சிருக்கு. நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சில பேர் இது என்னவோ ஃபேக்கு, இது என்னவோ ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் நாம சொல்லக்கூடாது, இந்த சினிமா ராகம் இதெல்லாம் வேற ராகத்தெல்லாம் நாம பாடக்கூடாது, அப்படியே சத்தியா நாம சொல்லணும், சீரியஸா ராம 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 அப்படியே சொல்லு, எப்படியாவது சொல்லி தொலைடா, சொல்லு. உங்களுக்கு தான் நல்லா செலவு கொடுத்துருக்கு. காலையில் ஏந்தா சில்லுன்னு தண்ணி தொட முடியல, நம்மளால குளிய முடியாது, பரவாயில்ல, முகத்தை அலமிண்டாவது வச்சலாம், முகத்தை அலமிண்டா அது கூட சில்லுன்னு இருக்கும், என்னால் எழுந்து போக முடியாது, சரி அப்படியாவது விட்டு. சரி வாயை கொப்பளிச்சுனாவது பகவான் நாம சொல்லு, அவ்வளோ நீ பல் வழக்கத்தோட முடியல, வாயை கொப்பளிச்சுனாவது பகவான் நாம சொல்லு. உங்களுக்கு தான் இவ்வளவு சலுகை கொடுத்துருக்க, எப்படியாவது பகவான் நாம ராம ராம சொல்லலாம் இல்லையா? ராம 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 ராம. நீ சின்சியரா சொல்ற, எனக்கு இந்த ராகத்தை தான் பிடிக்காது, இது என்ன சினிமா ராகமாகுது, நான் பாட மாட்டேன், நான் சின்சியரா ராமா சொல்லுவேன். சரி சின்சியரா சொல்லு, ராம 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 ராம. சோக சோஷனை, நம்ம சோகத்தை வத்தடிக்கக்கூடியது இந்த ராமநாமம். இந்த ராகத்துல பண்ண இன்னும் சுவையா இருக்கும், சோகமே இருக்காது. அப்படி சரி, நாங்க தான் ஃபேக்கு, சரி ஓகே, நாங்க சினிமா ராகத்துல பாடுறோம், சரி ஓகே, நீ சின்சியரா நாமா சொல்ல, நீ தான் சத்தியானவனாச்சே, பக்தியானவனாச்சே, அப்போ சின்சியரா நாமா சொல்லு. நாம சொல்லாம ஏன் இருக்கிற? அதுதான் நம்ம நோக்கமே. என்னன்னா எப்படியாவது நாமா நாக்குல வந்துடணும், அதான் முக்கியம். ராம ராம, சரி சித்தையா சொல்லு, ராம 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 ராம. சின்சியரா சொல்லு, நீ எந்த ராகத்திலையும் பாட வேணாம். ராம 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 ராம. போப்பா, போர் அடிக்குது. நேரம் ஒரே டியூன்ல ராம 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 ராமன்னு எவ்வளவு நேரம் சொல்றது, ஒரு மாதிரி. அப்போ இங்க வா. ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம
ராம ராம ராம ராம் ராம 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 ராமாம் ராம ராம ராம் ரம ராம ராம ராம் ரம ராம ராம ரம ராம 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 ராம் ரம ராம ராம ராம் ரம ராம ராம ரம ராம 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 ராம் ரம ராம ராம ராம் ராம 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 ரம ராம 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 ரம ராம ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ரம ராம ராம் ராம 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 ராமம் அப்படி பாடலாம். இல்ல இல்ல எனக்கு நான் இப்படி பஜனையா பாடுறேன், பஜனையா பாடு, நல்லா பஜனை பண்ணேன், இப்படி பாடு, பஜனை பாடலாம், பஜனையா பாடலாம். எப்படியாவது பகவன் சாங்கேத்தியம் பாரிகாசியம் ஸ்தோபம் ஹீரணம் ஏவபா வைகுண்ட நாம கிரகணம் அசேஷ அகாரம். இது சாங்கேத்தியமா சொல்லலாம். வந்தாராம், போனாராம், சென்றாராம், ராம் ராம் வாங்க, அப்படியே பகவன் நாமா சொல்லலாம். பரிகாசமா கூட பெரிய ராமராம் அப்படி பரிகாசமா கூட சொல்லலாம். இப்படி ரசிச்சு ஒரு ராகத்தில் பாட விடாதா? சரி, அது உங்களுக்கு பிடிக்கல, சினிமா ராகமாகுது, சரி வேணாம். சரி, அப்போ பஜனையா பாடலாம். அப்படி எப்படியாவது நாமத்து நாக்குல வரட்டும். அதுதான் என்னன்னா, ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். சம்பிரதாய பஜனைல இந்த மாலை மாத்திர பாட்டு அழகா இந்த ராகத்திலையும் பாடலாம். ஏன்னா இந்த ராகத்துல போடுவாங்களே, ராகத்துல போடுவாங்களே, ராம ராம ரம ராம 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 ரம ராம. இப்படியும் பாடலாம். அவங்கவுங்க இஷ்டம், யாருக்கு எப்படி ருசிக்குதோ ராமநாமம் அந்தந்த விதத்துல நாம ஜபம். சில பேர் ராம 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 ஜபமா எழுதும். சில பேர் எழுதுவாங்க ராம 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 ராமன்னு அழகா எழுதுவாங்க, நோட்ல எழுதுவாங்க, எப்படி உங்களுக்கு பிரியமா இருக்கும். ஆனா நாம ஸ்மரணம், நாம கீர்த்தனம், நாம சிரவணம் ரொம்ப முக்கியம். அதுதான், அது எப்படியாவது நீ தக்க வச்சுக்கோ நாமத்தை, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச ராகத்துல பாடிக்கோ, இல்ல பஜனை ராகத்துல பாடிக்கோ, இல்ல ஜபமா ஜெபிச்சுக்கோ, இல்ல எழுத்தா எழுதிக்கோ, எப்படி வேணா. அதுதான் மாம்பழ பெரியவர் சொல்லுவார் சூப்பரா. சரி, எழுதுன்னு சொல்றீங்களே, எங்க பார்த்தாலும் நோட் எழுதவும் முடியல, சில மாத்திட்டேன், ஏன் காத்துல எழுதேன் அப்படின்னு மாமா, மாம்பழ மாமா அருமையா டக்குன்னு ஒரு ரூபாய் சொல்லுவாரு, ஏன் காத்துல எழுதேன், ராம 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 எழுதி பழக்கமானவங்களுக்கு எங்க வேணா எழுதலாமே, ராம 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 காத்துல எழுதலாமா, ராம 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 அப்படின்னு. நீ நாமத்தை சொல்லணும்னு நோக்கம் இருந்தா எப்படி வேணா சொல்லலாம், எப்படி வேணா எழுதலாம், எப்படி வேணா கீர்த்தனம் பண்ணலாம், எப்படி வேணா கேட்கலாம். ஆனா உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா தான் அவுட். விருப்பம் இருக்குதுன்னு சொன்னா அது எப்படி தக்க வைக்கிறது, தக்க வைக்கிறது அந்த முயற்சியில் இருந்தனா உனக்கு பகவான் 1000 வழி காட்டுவோம். உனக்கு அதை அந்த நாமத்தை தக்க வச்சுன்னு நாமத்துல சத்து இருந்துச்சுன்னு சொன்னா 1000 வழி பகவான் காட்டுவான் அந்த நாமத்தை தக்க வைக்கிறதுக்கு. எங்கெல்லாம் காட்டியிருக்கானே அது மாதிரி. அதனால இப்ப நீனா பெரிய நாம சங்கீர்த்தனை பாருனா, நீ நாம சங்கீர்த்தத்துக்கு பெரிய இதுன்னு காமிக்கிறியானா, அப்படின்னா அந்த மாதிரி நாம சங்கீதம் போது யாரும் இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன்னா அடுத்த நிமிஷம் என் தலையில பகவான் கொட்டுவான். அடுத்த நிமிஷம் நாமத்தை விட்டுருவேன். நாமத்தை விடாதபடி பகவான் அதனால நாம நினைச்சுலாம் பகவான் நாம சொல்றது இல்லை. அவன் உள்ளுக்குள்ள இருந்து நாம சொல்ல வைக்கிறதுனால 4 நாம நாக்குல ராம 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 ராமன்னு வருது. இல்லைன்னா இந்த அளவுக்கு ரசிக்க முடியாது, இந்த அளவுக்கு ருசிக்க முடியாது ராமநாமத்தை. முதல் புரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம இஷ்டப்பட்டோம் நினைச்சு நாம சொல்லிட்டோமா, கிடையாது. பகவானுடைய அனுக்கிரகம் யாராருக்கெல்லாம் பாத்திரமாக்கும், இல்ல மகானுடைய அனுக்கிரகம்
அவள் நாம சங்கீர்த்தனம் பண்றவங்களுடைய அனுகிரகம் அவருடைய கடாட்சம் பட்டா போதும், அவள் கையால தொட்டா போதும், அவர்கள் நினைச்சா போதும். அதான் சார் மாம்பழ பெரிய சொல்லு, நான் நினைச்சேன் நீ வந்த, மறுநாள் பார்த்தா நான் போனேன்னா நேத்தாண்டா நான் நினைச்சேன் நீ கரெக்டா வந்துட்ட அப்படின்வாரு. அவர் மகான்கள் நினைச்சா நாம சங்கீர்த்தனம் பண்றவங்க நினைச்சா போதும், அவங்க நாம சொல்லுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. அந்த நாமத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதனால என்ன மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்றவங்க யாரு, என்ன மாதிரி பாகவத பாராயணம் பண்றவங்க யாருன்னா உடனே பகவான் தலைமையில கொட்டுவோம். அவன் சொல்ல வச்சா நான் சொல்றேன் அவ்வளவுதானே தவிர நாமளே நாமத்து இந்த நாம நாட்கள் விட்டு நீங்காம இருக்கிறது நம்மளே ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கலிபுருஷன் எந்த சமயத்திலையும் பல விஷயங்கள்ல புத்தி குழப்பிடுவான், மயக்கிடுவான், இல்ல மனசு செதறடிச்சிடுவான். ஒரு கவலை வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நாம சொன்ன கவலை போகும். அது தெரியாதவங்க என்ன பண்ணுவானா, ஏவா நானே மூடு சரியில்லை தீவை நாம சொல்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ண விலகிடுவாங்க. இது அறியாதவர்கள். ஆனா நாம சொன்னா மூடு சரியாயிடும். இப்போ சோக சோஷனை இப்ப நான் சொன்னேன், அந்த சோகத்தை சோஷனம் வத்தடிக்கக்கூடியது, நம்ம கண்ணீரை வத்தடிக்கக்கூடியது இந்த பகவன் நாமம். நம்ம கவலைகளை போக்கடிக்கக்கூடியது, நிம்மதியை சீக்கிரமா தரக்கூடியது. பிரத்யக்ஷமே தரிசித்தம். இந்த நிமிஷம் நாம சொன்னா என்னைக்கோ கிடைக்கிற பலன் இல்லை. அது தவம் பண்ணா 10,000 வருஷம் பொத்தம் பலன் கிடைச்சது கர்த்தவ பிரஜாபதிக்கு. அதெல்லாம் கிருதயுகத்துல. வேதயுகத்துல யாகம் பண்ணி 1 வருஷம் பொத்து அப்புறமா தான் ராமர் வந்தாரு. அது அப்புறம் அது பூஜைகள் எல்லாம் தீர்த்த யாத்திரை பண்ணி அங்க போய் இங்க போய் பூஜைகள் புனஸ்காரம் பண்ணி அது எப்போ கிடைக்கிற பலன் அது இருக்கட்டும். அதெல்லாம் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், இதெல்லாம் 3 யுகங்கள்ல கிருதயுகத்துல தியானம் பண்ணி ரொம்ப நாள் புத்தாடினா யாகங்கள் 1 வருஷம் அனுஷ்டானம் பண்ணி அப்புறமா ராமர் கிடைச்சாரு. அது திரேதாயுகத்துல. அதோட பூஜைகள் புனஸ்காரம் பண்ணி அப்புறமா கிடைக்கிறதுன்றது அதுவும் நீண்ட காலம் ஆகும். ஆனா கலியுகத்துல நாம சங்கீதம் பிரத்யக்ஷமே தரிசிதம். இன்னைக்கு இந்த நிமிஷம் நீ நாமத்தை நாக்குல சொல்லும் போதே சுவையா இருக்கும். அது எப்படி? ஆமா, ராம 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 ராம் ராம 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 ராம். நல்லா இருக்கா இல்லையா? அதுதான் அப்படியே பாடு. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அதனால உடம்பாட்டு விட்டா எழுந்து குதிச்சுட்டேன். அப்படி ஒரு துள்ளல் வந்துடும், ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் நாம சொல்லும் போது. ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். பிரம்மதேவரே தவத்தினால பகவான ரொம்ப நாள் 1000 வருஷம் பொறுத்து பார்த்தாராம். தேவ வருஷத்துல 1000 வருஷம் பொறுத்து தவம் பண்ணி பார்த்தாராம். இந்த பசங்க என்ன பண்ணுச்சு, இந்த கோபர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, கிருஷ்ண சாப்பிட்டு எச்சில அவங்க சாப்பிட்றாங்க, இவங்க சாப்பிட்டு எச்சில கிருஷ்ண சாப்பிட்றோம். இத பார்த்த உடனே பிரம்மதேவர் ஆச்சரியப்பட்டார். நான் எவ்வளவு வருஷம் இந்த பகவானை தரிசனம் பண்றதுக்கே தேவ வருஷம் 1000 வருஷம் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி நல்லா பார்க்க முடியல பகவானை. தத்திக்கணத்தான் தாளம் போட்டேன், தப தபன்னு 2 சப்தம் கேட்ட போதுதான் நான் தபம் பண்ணி அப்புறமா அவ்வளவு காலம் போட்டு தான் பகவானை பார்த்தேன். ஆனா இங்க பார்த்தா அந்த கோப சிறுவர்கள் பார்த்தியா, அகோபாக்கியம் நந்த கோப பிரச்சௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ண பிரம்ம சனாதனம். அந்த பரபிரம்மே சிசுத்துவ நாட்டியம், ஒரு மனுஷ நாட்டியம், குழந்தை நாட்டியம் ஆடுதே. இப்படி ஒரு குழந்தையா விளையாடிந்து இப்படி அவர்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை சாப்பிட்டு தானே சாப்பிட்ட அந்த உச்சிஷ்டத்தை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தண்டு, இப்படி தாமரை மலர் இதழ்களுக்கு நடுவுல ஒரு மொட்டு மாதிரி நடுவுல உட்கார்ந்துட்டு எல்லாருக்கும் ஊட்ட வச்சது, எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு தானும் சந்தோஷம் அடைந்துட்டு அப்படி கிருஷ்ணா வாசுதேவான பகவான் நாமங்களை அவர்கள் பாடிக்கொண்டு கிருஷ்ணனோட சல்லாபம் பண்ணிட்டு யுத்தம் பிரம்ம சுகானுபுத்தியா அந்த பிரம்ம சுகானுபவத்தை அந்த குழந்தைங்க
வலது கை இடது கை வித்தியாசம் தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து இந்த சின்ன பசங்க கோப சிறுவர்கள் புண்ணிய புஞ்சகா, புண்ணியத்தை மூட்டை கட்டின்னு இருந்துக்குதான். அவ்வளவு புண்ணியத்துடைய பலன் என்ன? அவிச்சுதோ அர்த்தா கவிபிர் நிரூபிதோ எதுத்தம ஸ்லோக குணானு வர்ணனம். இந்த யாதவ குலத்துல தோன்றவனா இந்த கிருஷ்ணனுடைய குணங்களை வர்ணிக்குது, அவனுடைய புகழை பாடுறது, அவனிடத்துல சல்லாபம் பண்றதுக்காக தான் இவ்வளவு புண்ணியங்களாம். சிஷ்டசிய சுக்தசிய புத்தி தத்தையோ அவிச்சுத அர்த்தா கவிபிர் நிரூபிதோ எதுத்தம ஸ்லோக குணானு. இதுதான் சாஸ்திரமே. அப்போ அகோபாக்கியம் என்ன பாக்கியம் செய்தவர்கள். என் மித்திரம் பரமானந்தம், நண்பர்களாக பெற்றவர்களாகிற்றே இந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை, பரமானந்தத்தை அனுபவிக்கிறார்கள் இவர்கள்லாம். பரமானந்தம், என் மித்திரம் பரமானந்தம், பூர்ண பிரம்ம பூர்ண ஸ்வரூபி இவன் தான் ஆப்தகாமன். பூர்ணம் பரபிரம்மே இங்க பூர்ண பிரம்ம சனாதனம், ஆதி அந்தம் இல்லாத சனாதன பரபிரம்மமாகிய கிருஷ்ண பரமாத்மா இப்படி ஆதி நாராயணே இங்கே பெறுகிறானே. அப்போ சொல்றார், நான் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்போ பிரம்மதேவர் நான் படைக்கும் கர்த்தா, என்னால படைக்க முடியுது, வேற யாராலும் படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை திருடி போயிட்டார். யாரும் படைக்க முடியாது. அட போய, உன்னை படைச்சுன்னே நானு, என்னால இந்த கன்றுகளை சிறுவர்களை படைக்க முடியாது. அப்படி தானே கன்றுகளாக ஆகி தானே சிறுவர்களாக ஆகி அத்தனை நிலைமுறைதான் அவர் குழப்பிட்டார். அவர் மண்டை குழப்பி மெண்டல் ஆயிட்டார். யாரு? பிரம்மதேவர். 4 மண்டை வச்சுன்னு சொல்லிடுறாரு, 4 மண்டையும். எப்படி இந்த குழந்தைக்கு சத்தியமா, பிரம்மலோகத்துக்கு குழந்தை சத்தியமா? அவரே வேலைக்கு பகவான் காலில் விழுந்துருவேன் தான் அப்படின்ட்டு உத்தாய போய் சாஷ்டம நமஸ்காரம் பண்றாரு. எப்பா, இந்த பசங்க பண்ண புண்ணியத்தை நான் பண்ணவே முடியாது, எவ்வளவு தவம் பண்ணி தெரிய, நான் சிருஷ்டிகர்த்தா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜானந்து ஏவ ஜானத்து, உன்னை தெரிஞ்சுக்கணும்னு தபத்தினால யோகத்துல முயற்சி பண்றவெல்லாம் பண்ணட்டும், எனக்கு உன்னுடைய வாக்கால மனசால உன்னுடைய வைபவத்தை என்னால அறியவே முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஸ்லோகத்துல. பிரம்மதேவர் மாட்டிக்கினாரு, கிருஷ்ணகளை மாட்டினாரு. கிருஷ்ணன் மாட்டிக்கினா இவர் மாயில் அப்படின்னு நினைச்சிட்டாரு. ஒரு நெருப்பு பழம்பு சூரியனுக்கு முன்னாடி வெட்டில் பூச்சி எப்படி தன் வெளிச்சத்தை காட்டினா நடக்குமா? சூரியன் எங்க வெட்டில் பூச்சி எப்படிமா, அதாவது என்னன்னா இந்த நெருப்பு பூச்சின்னு சொல்லுவாங்க. நெருப்பு பூச்சி இருட்டுல பார்த்தா, இந்த மின்மினி பூச்சி எங்க, சூரிய பிரகாசம் எங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிறா தெரியாம காணாம போயிடுமே. பகவானுடைய மாயைக்கு முன்னாடி பிரம்மதேவர் மாயை என்ன பண்ண முடியும்? பிரம்ம மோகன லீலை, பிரம்மதேவரை மோகிச்சார். அப்படிப்பட்ட அதான் சொல்றேன், ஜானந்து ஏவ ஜானந்து சொல்றாரு இல்லையா, ஜானந்து கிம் பகுப்தியா நமே பிரபோ மனசோ வபுஷோ வாச்சா வைபவம் தவ கோச்சரஹ. மனசால வாக்கால இந்த உலகால உன்னுடைய வைபவங்கள் எனக்கு எட்டலப்பா, என்னால சொல்ல முடியாதுப்பா. எவ்வளவு ஃபுல்லா இந்த பிரம்மஸ்துதி பெருசு, அவ்வளவு ஸ்துதி பண்ணிட்டு கஷ்டம் உன் வைபவம் போதும் எனக்கு சொல்ல முடியல. இவ்வளவு சொல்லிட்டு வைபவம் சொல்லணும், இது கடுகளவு, இன்னும் மலைகளவும் வைபவங்கள் இருக்கு. ஆதிசேஷனாலே 1000 நாக்குகளால் உன் வைபவம் சொல்ல முடியல, நானா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு பிரம்மதேவர் ஆச்சரியப்படுறாரு. அதான் சொல்றாரு, அகோபாக்கியம் நந்தகோப பிரச்சோகசாம். இந்த நந்தகோப சிறுவனா பிறந்த இவர்கள் இந்த கோகுலத்துல வாசம் பண்ணுவார். பிருந்தாவன வாசிகள்னா என்ன பாக்கியம் பண்ணவர்கள். பகவானை நண்பனாக கட்டி பிடிச்சி மல்யுத்தம் பண்ணின்னு புரண்ட இவர்கள்லாம் பாக்கியத்தை என்ன சொல்றது. இந்த அனுபவங்கள் பாருங்க எப்படி இருக்கு. அதான் சொல்றேன், உனக்கு ஞான பிரயாசம், நான் ஞான விசாரம் பண்ணி நான் வேதங்கள்லாம் தெரிஞ்சவன், 4 வேதங்களை வெளியிட்டவன், எனக்கு தெரியாத ஞானமே கிடையாது, அப்படிப்பட்ட மகா ஞானி நான் அப்படின்ட்டு ஞான விசாரம் பண்ணதெல்லாம் போதும். ஞான பிரயாச கஷ்டம் தான் மிஞ்சிச்சு, பகவான் சுலபமா கிடைக்கலையே. கஷ்டப்பட்டு தவம் பண்ணி தான் உன்னை பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த குழந்தைங்க உன்னோட மல்யுத்தம் பண்ணிட்டு சண்டை போட்டுன்னு உன்னோட விளையாடின்னு நீ சாப்பிட்டு எச்சில சாப்பிட்டுன்னு அவர்கள் சாப்பிட்டு எச்சில் நீ சாப்பிட்டுக்கிட்டு இந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்து பொறாமப்படுறாரு, ஆச்சரியப்படுறாரு. இவர்கள் அல்லவா பாக்கியசாலிகள் அப்படின்னு பார்த்து சொல்றாரு. ஞான பிரயாச உதபான நமந்த ஏவ ஹிருத் வாக் ஹிருதய முழுதும் கிருஷ்ண வாக்கு முழுதும் ராம 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 பகவான் நாமா, ராதா மாதவன் ராமா. அதே சமயத்துல கண்கள் முழுதும் மனம் வாக்கு காயம் உடலால அவனை கட்டிப்பிடிச்சு ஆலிங்கனம். இப்படி கிருஷ்ண சேவையில இந்த உடலால பகவானுக்கு சேவை செய்து கொண்டு, கண்ணால பகவானை தரிசனம் பண்ணது, வாக்கால பகவான் நாமத்தை சொல்லிட்டு, ஹிருதயம் முழுவதும் ராதாமலாலனை தியானித்து கொண்டு, ஆஹா ஹிருத் வாக் பபிர்கு அவர்கள் தான் சுலபமா பகவானை தரிசனம் பண்ண முடியுமா அப்படி சொல்றாருங்க. தத்தே அனுகம்பாம் சமீட்சமானோ
பகவானுடைய எதனால பகவான் நாமா சொல்றேன், தத்தை அனுகம்பாம் அவனுடைய கருணையினால பகவான் நாமா சொல்றேன். சமீட்சமான புஞ்சான ஏவ ஆத்ம ஹிருதம் விபாகம், அந்தந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிவில் நமக்கு என்ன கொடுத்தானோ அதை வச்சு சந்தோஷம் அடைந்தது. ஸ்தான அதான் சொல்றாரு அவிக்கிற அந்த ஸ்தானத்துல நம்ம சமீட்ச புஞ்சான ஏவாத்ம விபாகம் ஹிருத் வாக் ஒபிபிஹி விததன் நமஸ்தே ஜீவேத யோ முக்தி பதேச்சு தாயபாக்கு. ஹிருதய மனம் வாக்கு காய முக்கரணங்களால பகவானு வழிபட்டு இருந்தா அவர்கள் தான் மோட்சத்துக்கு அதிகாரிகளாகிறார்களாம். தாயபாக் முக்தி பதே தாயபாக்கு, பகவான் அவர்களுக்கு முக்தி பதத்தை அளிக்கின்றான், அவர்களால் தான் முடியும் அப்படின்றார். அப்போ ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதி கதாம் தனுவாங் மனோபிகி ஏ பிராயசோ அஜிதா ஜிதோ அப்யசி தைஸ்திரிலோக்கியம். 3 லோகத்திற்கும் அதிபதியாகிய பகவான் நாராயணன் அவர்கள் தான் ஜெயிக்க முடியாத பகவானை ஜெயித்தவர்களா யாரெல்லாம்? ஸ்தானே ஸ்திதா இருந்த இடத்திலேயே பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றவங்க, பகவானுடைய புகழை பாடுபவர்கள், அவர்கள் ஜெயிக்க முடியாது. எங்க தீர்த்த யாத்திரை அங்கங்க ஓடவானா யாகங்கள், இருந்த இடத்தில் இருந்தபடியே கீர்த்தனம் பாடியதே ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் குருஜி. இங்க சொல்றாரு அதான் ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதி கதாம் தனுவாங் மனோபிகே, காதல பகவானுடைய கதைகளை வாக்கால நாம சங்கீர்த்தனம் பண்ணு. தனு வாக் மனோபிகி மனசால உடலால பகவத் சேவையில் ஈடுபடு. அவர்கள் தான் முக்தி பதே, அவர்கள் தான் ஜெயிக்க முடியாத பகவானை ஜெயித்தவர்கள். பகவான் பக்தவத்சலம், பக்தரிடத்துல பகவான் தோத்து போயிடும். அப்படி இவர்கள் அப்படி இருந்த இடத்துல கோகுலத்தை விட்டு வெளியே தெரியாது, எந்த இடமும் தெரியாது, அறிவு ஒன்றும் இல்லை, ஆயுது சுலபமா பகவான் அஞ்சிட்டாங்களே. வேற என்ன பண்ணாங்க? இவரெல்லாம் வேதம் வாசிச்சாங்களா, ஞான விசாரம் பண்ணாங்களா, தவம் பண்ணாங்களா, யோகம் பண்ணாங்களா, யாகம் பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. வேதத்தின் ஒண்ணுமே தெரியாது. கிருஷ்ணா வாசுதேவா அப்படின்னு அவனோட சண்டை போட்டுருந்தாங்க, அவனோட கில்லி கோட்டை விளையாண்டாங்க, அவனோட வந்து என்னன்னா மல்யுத்தம் பண்ணின்னு விளையாடின்னு ஆடல் பாடல் இருந்துக்குன்னு விளையாட்டா போய் கூட சேர்ந்து வெண்ணெய் திருடினாங்க. இதைத்தான் பண்ணாங்க. கிருஷ்ணனோட மாடு மேய்ச்சி நின்றாங்க. மாடு மேய்க்கிற சிறுவர்கள், சேரி ஜனங்கள், இடைச்சேரி ஜனங்கள், அவர்கள் சுலபமா பகவானை அடைந்து விட்டார்கள். அதான் சொல்றாரு, உண்மையான பக்திக்கு தான் பகவான் வசப்படுவான் தவிர உன் ஞானம், உன்னுடைய தியானம் இதெல்லாம் ஒண்ணும் வசமாக. அப்ப என்னன்னா எதனால வசம்? அவன் நாமத்துக்கு எத்தனை பண்ணி எதுவும் முடியாது நம்மளால. நம்ம எதுக்கு லாய்க்கு? அதான் அண்ணா சொல்லுவாரு, ஸ்ரீ அண்ணா சொல்லுவாரு, நம்ம எதுக்கு லாய்க்கு? எல்லாம் இருக்குப்பா, நிறைய கர்மாக்கள், பூரி கர்மானி, நிறைய கர்மாக்கள் இருக்கு. ஆனா நாம எதுக்கு லாய்க்கு? ராமா அது முடியுமே, அதை செய்யலாம். தவம் பண்ற, யோகம் பண்ற, அதை பண்ண, மூச்சு பிடிச்சுன்னு உட்காரு, அதெல்லாம் நடக்காது. அழகா உட்காந்து ராம 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 இதை சொல்லலாமே, அருமையான ராம கீர்த்தனம் பண்ணலாமே. ஜானத்தை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு பண்றாங்களோ, பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எனக்கு உன் வைபவம் அறியாது அப்படின்னு பிரம்மதேவரே சரணாகதி அடைஞ்சிட்டார். அந்த போல ஒண்ணு குப்பை இந்த பசங்களுடைய பக்திக்கு முன்னாடி, இந்த கோபருடைய பக்திக்கு முன்னாடி. அவர்களாவே நீ மாறிட்டேன்னா அந்த குழந்தை எடுத்து உனக்கு எவ்வளவு பிரேமை, அவர்கள் ரூபத்தை எடுத்துக்கொள்ற அளவுக்கு. பக்தர்களுக்கு பிரியமான ரூபத்தை பகவான் எடுத்துப்பான்னு வருது இல்லையா கபில வாசுதேவ உபதேசத்துல, அது பக்தர்களுக்கு பிரியமான, பக்தர் ரூபத்திலேயே நான் வரேன் அப்படின்னு சொல்லி பக்த ரூபமா எடுத்துட்டான். அந்த கண்ணுக்குட்டிகளாகவும் பசங்களாகவும் மாறிட்டு எவ்வளவு வாத்சல்யம் பாரு பகவானுக்கு. அப்படியேப்பட்ட அவர்கள் பிரம்மலோக சௌக்கியத்துல இருக்காங்க. அந்த லீலையை பத்தி சொன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். அதாவது என்னன்னா, பிரம்மதேவரே என்னன்னா உள்ள போனாராம். உள்ள போகும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணானா, பிரம்மதேவர் வேஷத்துல இவர் இங்க எட்டி பார்த்தாராம். என்ன இங்க பசுக்கள், இந்த கண்டுக்குட்டிகள்லாம் இருக்குது, சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்களே, இது சத்தியமா? நம்ம உள்ள இருக்கிறது சத்தியமா? அங்க பார்த்தா நல்லா தூங்கின்னு இருக்காங்களே என் மாயால, அது சத்தியமான? உடனே பகவான் பார்த்தார், அப்படியா, என்ன ஏமாத்துறியா? நான் என்ன பண்றேன் பாருட்டு பகவான் என்ன பண்றேன், பிரம்மதேவர் வேஷம் போட்டுன்னு பிரம்மதேவர் காவலாளிகள் போய் சொல்றாரு, டே நான் தான் ஒரிஜினல் பிரம்மதேவர், பின்னாடி பிரம்மதேவர் வேஷம் போட்டுன்னு ஒருத்தன் வருவான், அவன் ஃபேக்கு, அதனால வந்து அவங்க உள்ள அலோட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அவன் நேரம் என்ன பண்றாரு, உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு பசங்களோட ஜாலியா, அங்க கிருஷ்ணனா மாறிட்டான், அங்க பசங்களோட ஜாலியா விளையாடுறான். ஆனா இவர்களுக்கு மட்டும் கண்ணுக்கு மட்டும் யாரு தெரியுது, அந்த பிரம்மதேவ காவலாளிகள் இருக்காங்களா, அவங்க கண்ணுக்கு மட்டும் பிரம்மதேவர் நம்ம எஜமானம் உள்ள இருக்காரு அப்படின்னு சொன்னான். இங்க என்ன பண்ணாரு, நெட்டி பார்த்துட்டு இப்படி உள்ள வராத, தெரியும் நீ வேஷம் போட்டுன்னு வந்திருக்க, நீ யாரோ, நீ ஃபேக்கு, நீ ஃப்ராடு, நீ போ வெளியே போ அப்படின்னு. டேய் நான் தானே உங்க எஜமானன் பிரம்மதேவர்ரா அப்படின்ட்டு அந்த காவலர்கள், கிடையாது ஒழுங்கா அடி வாங்காம வெளியே போயிடு அப்படின்னு. அடனடா இது ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூமிக்கு இறங்கிட்டாரு.
இறங்கிட்டுதான் உத்தாய 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 போய் காலை வந்து நமஸ்காரம் பண்றாரு. ஏப்பா என்ன பிரம்மலோகத்திலே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பகவான் காலில் விழுந்தாராம். மகான்கள் அப்படி சுவாரஸ்யம் சொல்லுவாங்க. அங்க பார்த்தா பகவான் பிரம்மா, அதான் பூர்ண பிரம்ம சனாதனம், என் மித்திரம் பரமானந்தம் பூர்ண பிரம்ம சனாதனம். அப்படியேப்பட்ட பரமானந்தத்தை கொடுத்துட்டு அந்த குழந்தைகளுக்கு அங்க விளையாடி இருக்காரு பகவான் பிரம்மலோகத்துல. அவரு அந்த குழந்தைகளை கொண்டு வந்து விட்டுட்டாரு. அது மாதிரி லீலை புரியுறான் பகவான். அவர் தான் ஒரிஜினல் பிரம்மா. ஒரிஜினல் பிரம்மா. பிரம்மதேவரை படைச்சவனே நானு, ஏங்களே வந்து உன்னுடைய மாயை காமிக்கிறியா அப்படின்னு. அதனால பிரம்மதேவரே இப்படி தத்திகுணத்தான் தாளம் போட்டார். நாம வந்து நம்ம சாமர்த்தியத்தினால் என்ன சாதிச்சிட முடியும் அதை நினைச்சு, அதுக்காக தான் இந்த கதையை. இந்த கதையை எதுக்காகனா, நம்மளை படைத்த கர்த்தாவாகிய சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மதேவரே ஒன்றும் பண்ண முடியல பகவான் மாயைக்கு முன்னாடி. நாமெல்லாம் ஒரு கொசு மாதிரி. அதனால நாம பகவான் நாமத்தை, அவன் நாம பலத்தினால்தான் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். நாம நம்ம பலத்தினால ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், பிறந்தது முதல் கொண்டு எதையோ திருப்தி, யாராவதோ திருப்திப்படுத்த பார்க்குறோம், உறவுகளை திருப்திப்படுத்த பார்க்குறோம், இந்த மனசை திருப்திப்படுத்த பார்க்குறோம், இந்த உடலை திருப்திப்படுத்த பார்க்குறோம், நடக்கவே நடக்கல. அப்போ ஒரே ஒரு வழி என்னன்னா, பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றதுதான். இதுதான் ஆனந்தத்துக்கான வழி, குதூகலத்துக்கான வழி, பகவானுடைய அனுகிரகத்தை பெறத்துக்கான வழி. ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணார்? ராமர் அக்லிஷ்டகாரனகா, அவர்கள்லாம் வந்து பகவானை வந்து விஸ்வாமுத்திர எத்தனையோட யாகம் பண்ணி பார்க்கிறார். இந்த மாரிசுவாக ரத்தங்களை வர்ஷிக்கிறாங்க. ஆனா வேற வழி இல்லை, பகவான சரணாகதி அடையதை தவிர வேற வழி கிடையாது. அப்படின்னு தான் ராமர் எடுத்த ஐஷ்ணு வந்தார். ராமர் என்ன பண்ணார்? உடனே ஒக்க பானை ஒக்க நாம ஒரே பானத்தினால மாரிசனை அடிச்சு துரத்திட்டார். மானவ வஸ்திரத்தினால, வாயு வஸ்திரத்தினால, அக்னி அஸ்திரத்தினாலும் அந்த சுபாக மற்ற ராட்சர்களை வதம் பண்ணிட்டார். அதுதான் யாக சம்ரக்ஷணம், துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிவாரம், தர்ம சம்ஸ்தாபனம். அந்த யாக சம்ரக்ஷணம் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணிட்டார். அப்படி காப்பாற்ற முடியல. அக்லிஷ்டகாரனா இவ்வளோ நாள் பிரயாசம் பண்ண விஸ்வாமுத்திரர் அடிக்கடி யாகம் முடியும் போது வந்து ரத்தங்களை மாம்சம் வருஷித்து அந்த யாகத்துக்கு எடுத்துருவாங்களாம். அவ்வளோ பிரயாசம், அவ்வளோ கஷ்டம் வீணா போச்சு. ஆனா பகவான் வந்தா, அக்லிஷ்டகாரன் ஆகிய பகவான் ராமர் வந்தார். ஒரு க்ஷணத்துல ராட்சல் வதம் பண்ணிட்டார். யக்ஞ சம்ரக்ஷணம் உடனே பூர்த்தி ஆயிடுச்சு. அப்ப ராமன் நாமா என்ன பண்ணாது? ராமர் வரல, ராம நாமம் வேற இல்லை. கிளேசம் இல்லாம காரியத்தை முடிக்கும். அவங்க தேவர்கள்லாம் வந்து ராவணனை வதம் பண்றதுக்கு யானைப்பட, குதிரைப்பட, அது இதுன்னு எல்லாத்தையும் கலப்பின்னு வந்தாங்க. எத்தனையோ யாரு அசுரர்கள், தேவர்கள், யக்ஷர்கள், எவ்வளோ பேர் சண்டை போடுறதுக்கு வந்தாங்க. ராவணன் ஒன்றும் பண்ண முடியல. இவர் சிம்பிளா ஒரு குரங்கு படி ஆயுஷம் போய் சுலபமா ராவணன் வதம் பண்ணிட்டு வந்தார் ராமர். அவர் ரதப்படம் வேணா, யானைப்படம் வேணா, குதிரைப்படம். அது பரதம் சொன்னா ஒரு போன் அடிச்சா போதும், உடனே பரதன் எல்லா சேனைகளும் கலப்பின்னு வந்துருவான். அது எனக்கு வேணாம். அது எனக்கு என்னுடைய வீரத்துக்கு அழகு கிடையாது. ஒரு சாதாரண வானர படையை வச்சு சாதிச்சிடணும் காரியத்தை. அதான் பகவான். அந்த வானர்கள் கூட ராமநாமம் போட்டு எழுதித்தான் அந்த பாறைகளை அடுக்குந்தாலும் அந்த பாறைகள்லாம் மிதக்குச்சான் அந்த ராமேஸ்வரத்துல. அப்படியேப்பட்ட ராமன் நாமம் கடலை தாண்ட வைத்தது, ஆஞ்சநேயரை மலையை தூக்க வைத்தது. அப்படியேப்பட்ட ராமநாமம், ராமநாமத்தின் பெருமை அலாதியானது. ஆனால் பகவானுக்கு முன்னாடி பிரம்மதேவரே ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளாம் என்ன பண்ண முடியும்? அவனுடைய மாயை எப்படி ஜெயிக்க முடியும்? மம மாயா துரத்தியா. பிரம்மதேவரே பகவானி மாயில மயங்கிட்டார். அப்போ ஒரே வழி என்னன்னா, அவன் நாமத்தை நமந்த ஏவ, அந்த ராமா கிருஷ்ணான்னு ஒரு நமஸ்காரம் பண்ண தெரிஞ்சா போதும். அதுதான் ஹிருதயம் பொழுதும் மனம் வாக்கு காயம் முக்கரம் உண்மையான பக்தி அன்பா பகவானுக்கு பண்ணா போதும். அவனுடைய அணுகம்பை, அவனுடைய கருணை எதிர்பார்த்து கொண்டு சமீட்சமான பத்தே அணுகம்பாம் சமீட்சமான சமீட்சமானக அப்படிப்பட்ட அவனுடைய கருணை எதிர்பார்த்து கொண்டு ஆனந்தமா கிடைச்சதுல திருப்தி அடைஞ்சிட்டு அழகா பகவான் நாம சொல்லிட்டு இருந்த இடம் ஸ்தானே ஸ்திதகா, நம்ம இருந்த இடத்துல அருமையா பகவத் பஜனை பண்ணியிருந்தா யோகக்ஷேமம் பகவான் பகவான் பார்த்துப்பான் நம்மளுடைய யோகக்ஷேமத்தை. நம்ம பாட்டு பகவான் நாம கீர்த்தனம் பண்ண வேண்டியது மட்டும்தான். நீ பிரயாசம் பண்ணி மட்டும் என்ன சாதிச்சுட்டேன் சொல்லு பாபா. பெருசா அதை சாதிச்சுட்டேன். நிம்மதியா இருந்தியா? நான் கேட்கறேன்னா, பணம் பொருள் வாங்கினேன், நான் வீடு பங்களா கட்டினேன் அப்படின்னா நிம்மதியா இருக்கியா? அலைச்சல் இல்லாம நிம்மதியா உன்னால பகவான் நாம சொல்ல முடியுதா? பாகவத பாராயணம் பண்ண முடியுதா? பாகவத கேட்க முடியுதா? ரிலாக்ஸா கிருஷ்ணனை ஸ்மரணம் பண்ண முடியுதா? கிருஷ்ணனை மறக்கடிக்கக்கூடிய செயல்களை நீ செய்யறியா? கிருஷ்ணனை நினைக்கக்கூடிய செயல்களை செய்யறியா? அப்போ தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம் விஸ்வக்சேன கதாசுயா உற்பத்தி சமயே வகி கேவலம். நான் பெருசா சாதிச்சுட்டு நான் பங்களா கட்ட கார் வாங்கிட்டு அதெல்லாம் இங்க கணக்குலயே வராது. பாகவ தர்மத்துல நீ சிரமப்பட்ட, அதுதான் கட்சியில மிஞ்சிருந்ததுன்னா சிரமம் மட்டும்தான்.
நீ பக்தி சம்பாதிச்சுக்கல, ஆத்ம லாபத்தை சம்பாதிச்சுக்கல. என் சுதர்மத்தை நான் கடைபிடிச்சேனே, என் குடும்பத்தை காப்பாத்தினேன், நான் கடினமா கஷ்டப்பட்டேன், என்னுடைய கடமையை நான் செவ்வனே செய்தனே, நான் பணம் சம்பாதிச்சேனே, கார் பங்களா வாங்கினேன், அதெல்லாம் இங்க எடுபடாது. பாகவ தர்மத்துக்கு அதெல்லாம் சட்டை கூட பண்ணாது. பாகவ தர்மம் என்ன சொல்லு, நான் பாகவ தர்மம் சிரமப்பட்டேன், அவ்வளவுதான். வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு தான் மிஞ்சிச்சு உனக்கு. தர்மஸ்வ அனுஷ்டித பும்சாம், நல்லாக தர்மத்தை நீ அனுஷ்டித்த உன் சுதர்மத்தை எல்லாம் கரெக்டு. கிருஷ்ண பக்தி வந்தியா, கிருஷ்ண கதை கட்டியா, ராமராமான்னு சொன்னியா இல்லையா, அப்ப வேஸ்ட். அப்ப நீ என்ன வெறும் கஷ்டம் மட்டும்தான் மிஞ்சிச்சு உனக்கு, அவ்வளவுதான். போற வழிக்கு எது உதவும், பகவன் நாமா தான் உதவும். நகி நகி ரக்ஷதி துக்குருங்கரணை, துக்க காலத்துல நீ படிச்ச வேதாந்தங்களோ எதுவுமே உதவாது. அப்போ நீ படிச்ச வேதாந்தம் உபனிஷதங்களே உதவாதுன்னு சொல்லும்போது, வேதங்களும் உதவாதுன்னும் போது பகவன் நாமா தான். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்த பஜ மூடமதி. நீ என்ன பெருசா தெரிஞ்சுக்க போற, பகவன் நாமத்தை சொல்லு, அது போதும். தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்னா தெரிஞ்சுக்கிட்டோம், வேத விசாரம் பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு நாமா சொல்ல தெரிஞ்சா போதும், அவ்வளவுதான். பஜ கோவிந்தம், நாமத்தை சொல்லு, கோவிந்தான்னு போதும். நகி நகி துக்குங்கிற நகி நகி ரக்ஷதி துக்க காலத்துல வேற எதுவும் இந்த ஞான உபநிஷத்து இந்த மனசு பக்குவம் இதெல்லாம் கூட உதவாது. கடைசியில கைவிட்டுரும், எல்லாம் மறந்து போயிடும். படிச்சதெல்லாம் என்னமோ படிச்சுமே மறந்து போயிடும். அப்போ அப்படியேப்பட்ட மனப்பக்குவமே சமயத்துல உதவாது, நாம தான் உதவணும் போது, அப்ப சாதாரண இந்த செல்லாத நோட்டு, இந்த பணம் காசு சொத்து சுகமா கடைசி காலத்துல வந்து காப்பாத்த போது, இந்த உறவுகளை வந்து காப்பாற்றும் போது, அசத்ஸ்வபிகி தேகாவத்திய களத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வபி தேஷாம் பிரமத்துவ நிதனம் பஷ்யன்னபின பஷ்யதி. அவர்களால் ஏமாற்றப்பட்டு இவன், எல்லாரும் இப்படிதானே வாழ்ந்தாங்க, குழந்தை குட்டிகளோட பணத்தோட இருந்தாங்க, கட்டி செத்து போயிட்டாங்களே, அதை பார்த்து கூட நான் மட்டும் ஒரு 10,000 வருஷம் இருக்கு போறோம்னு நினைச்சிருந்து அதை உணராமல் இருக்கிறானே அப்படின்ட்டு சுகாச்சாரியர் சொல்றாரு. அதனால பகவன் நாமா சொல்றதை விட ஒரு சிறந்த ரசம். நான் இவ்வளவு நேரம் பேசுறது கூட என்னன்னா, பகவான உறுதியா பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான், நாமத்துக்காக தான். இவ்வளவு நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சமயத்துல நாமா சொல்லியிருக்கலாம், இந்த சமயத்துல நாமா சொல்லியிருக்கலாம். இவ்வளவு மகிமைகள் கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. பகவான் நாம நேரடியா சொல்லலாம், அது பிராக்டிக்கல். பகவான் நாம மகிமை சொல்றது தியரிட்டிக்கல். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பா நான் சொல்லணும், அதுக்காக சொல்றேன். ஆனா எல்லாரும் தெரியும், நிறைய பேருக்கு பாகவதற்கு நிறைய பேர் தெரியும் பகவான் நாம மகிமை, சொல்ல வேண்டியதில்லை. தெரியாதவங்களும் சொல்றேன், அவ்வளவுதான். அதனால அனைவரும் பகவான் நாம கீர்த்தனம் பண்ணலாம். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க நாம கீர்த்தனம் பண்ணுவோம். சில பேருக்கு நாம ராம 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 அப்படி சொன்னா பிடிக்கும். சில பேர் இந்த நாம ஜபம் ராம 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 அப்படி ஃபாஸ்டா சொல்லுவாங்க. சில பேர் வந்து நாம கீர்த்தனம் பண்ணுவாங்க. பாடணும் இல்லையா, ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இது ரொம்ப நேரம் சொல்லி போர் அடிக்குது, ஒரு மாதிரி இருக்குன்னா டக்குன்னு சரி வேற ராகத்துல நான் பாடுவேன் டக்குன்னு. ஏன்னா ஆக மொத்தம் நாமத்தை நாக்குல இருந்து விலகக்கூடாது. நாம தொடர்ந்து ஜிக்வாக்கரை நாமதுப்பியம் விவசக கிருணன், இடைவிடாமல் பகவான் நாம வந்துட்டே இருக்கணும். அதுக்கு என்ன வழி, விவசாய தன்வசம் இன்றி நாக்கில் வரணும். அதாவது இடைவிடா பகவான் நாம சொல்லணும். அதுக்கு என்ன வழி, எனக்கு இப்படி போர் அடிச்சதுன்னா நாம ஜபம் போர் அடிக்குதா, சரி ஓகே தப்புன்னு நாம கீர்த்தனை பஜனை பாடுறது, பஜனை ராகவும் போர் அடிக்குதா, சரி ஓகே எனக்கு வேற பிடிச்ச ராகத்துல நான் பாடுறேன். அப்படி பாடலாமே, பகவான் நாமத்தை எப்படி ஒன்னாலும் பாடலாம். சில பேருக்கு வந்து இது பிடிக்காது, எனக்கு இப்படி பாடினாதான் பிடிக்கும், அப்படி பாடு, எப்படியாவது ராமராமான்னு சொல்லு, அதான் முக்கியம். நாமா சொல்லு, நாம எழுது, எனக்கு ஜபம் ஜபிச்சாதான் பலன் கிடைக்கும். ஓகே ஜபம் ஜபிச்சு இல்ல எனக்கு எழுதுனாதான் பலன் கிடைக்கும். நீ அப்படி நம்புற, நீ எப்படி எந்த சத்தையோட பகவானை வழிபடுறியோ அவங்க சத்தைக்கு தகுந்த பலன் பகவான் கொடுப்பான். ஏதான் மாம் பிரபத்தியந்தே தாம் ஸ்ததம் பஜாமியம், அது அவங்க எப்படி எல்லாம் என்ன வழிபடுறாங்களோ அதுக்கேற்ற பலன். நீ நாம எழுதுனாதான் உனக்கு பலன்னா நாம எழுது, பஜனை பண்ணாதான் பலன். அதுவும் இந்த சம்பிரதாய பஜனைல உள்ள ராகத்துல பாடினாதான் அப்படியே பாடு. எனக்கு இந்த ராகத்துல வேற எந்த ராகத்துல பாடினாலும் எனக்கு சுகமா இருக்குதுன்னு அப்படியே பாடு. மொத்தம் ராம நாமத்தை தவிர அந்நிய வார்த்தை வரக்கூடாது, அவ்வளவுதான். நாமா சொல்லணும், அதான் முக்கியம். நான் பேசுறது கூட வேஸ்ட் தான், ஏன் இவ்வளவு நேரம் பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ராமா தான் முக்கியம். அதனால
எழுதுறது உனக்கு எழுதுறது ரொம்ப பிடிச்சிக்குது, அது எழுதினே ராமநாமம் எழுதினே. எப்படி நீ செய்தாலும் பகவானே மொத்தம் நாம ஸ்மரணம் தான் கலியுக தர்மம். அதை நீ கடைபிடித்தால் நிச்சயமா கை மேல பலன், அதெல்லாம் மறுப்பே கிடையாது. அதுவும் பிரத்யக்ஷமே தரிசிதம், உடனே இப்பவே பலன். நாம சொல்லும் போதே பலன், அவ்வளவு உற்சாகம் உண்டாகும். நாம சொல்ல ஒரு அரை மணி நேரம் கண்டினியூட்டியா நாம சொல்லி பாருங்க, ஒரு மாற்றம் நமக்குள்ள உண்டாகும். நமக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி. என்னமோ நினைச்சுன்னு வந்தோம், அதுங்க உட்காரும் போது எல்லா மனசும் களைஞ்சு போச்சு, எல்லா துன்பங்களும் சிதறடைஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா வரும்போது ஏதோ ஒரு கவலையில வந்து உட்கார்ந்த ராம 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 சொன்ன, அப்ப மறந்தே போச்சு அது என்ன கவலை, என்ன விஷயம் நடந்தது, என்ன பிரச்சனை இருந்தது, யார் நம்ம மனசை புண்பத்துறாங்க, அதெல்லாம் மறந்தே போச்சு. இப்போ ஃப்ரெஷ் ஆகி போச்சு மைண்டு. அதுதான் தொடர்ச்சியத்த மாதிரியே போச்சு. விதுநோதி கல்மஷம், அதுதான் சகல கல்மஷம் நாசனம், எல்லா கஷ்டங்களும் விளையிடுச்சு, ஃப்ரெஷ் ஆயிடுச்சு மனசு. இவனா ஜாலியா நாம சொல்ல வேண்டியது மட்டும்தான். ஏன்னா நாம வந்து பாபத்தை போய்கிடும். அந்த பாபம் தான் கல்மஷத்தை விட்டது. அந்த பாப சர்வ பாப பிரணாசனம், எல்லா பாபத்தையும் போக துக்க சமணம் ஆயிடும். துக்க சமணக தம் நமாமி ஹரின்றான். அதான் பகவான் நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய மிராக்கள். அதனால என்னைக்கோ கிடைக்கிற பலன் இருக்கட்டும், இப்போ நாம சொல்லும் போதே கிடைக்குது அவ்வளவு ஆனந்தம், சந்தோஷம். அது கிடைக்குமா? அதுதான் ரொம்ப விசேஷம். அதனால பகவான் நாம கீர்த்தனை ஆனந்தமா பாடலாம். எனக்கு பிடிச்ச ராகத்துல பாடுறேன். சில பேர் இது நிறைய பேருக்கு இது ரம்மியமா இருக்கும். இப்ப நான் பாடுற ராகத்துல இது பொதுவா எல்லாரும் பிடிச்ச ராகத்துல நான் பாடுறேன், அதுதான் பெஸ்ட். இப்ப நான் ராம 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 ராமான்னு சொல்றது பாகவதலுக்கு ஓகே. எல்லாரும் பாமர ஜனங்களும் பகவான் நாம சொல்லணும், அவங்களுக்கு பிடிச்ச ராகத்துல பாடினாதான் அவங்களுக்கு பிடிக்கும். அதனால நான் அந்த ராகத்தெல்லாம் இந்த சினிமா ராகம்னு பார்க்காம ராம நாமத்தை அந்த ராகத்துல பாடுறேன். எப்படியாவது வாயில நாம வரட்டுடா, முதல்ல ராம ராமான்னு வாக்குல வரட்டும். அது சின்ன குழந்தைங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் வரட்டும், நாம வரட்டும், ராமநாம வரட்டும், ராம நம்ம காதுல போய் விழட்டும் முதல்ல, அதை செய் முதல். அதுதான் பெரிய சேவை பகவானுக்கு, நாம செய்கிறது. ஏன்னா கலியுக தர்மம் இது. இந்த நாம பிரச்சாரமும் நாம கீர்த்தனம் பண்றது, 4 பேர் நாம சொல்ல வைக்கிறது, அதான் ரொம்ப விசேஷம். சரி, பேசுறது நிறுத்திட்டு நம்ம நாம சொல்லலாம். இப்போ ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் 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 ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். எந்த டியூன்ல வேணா சொல்லலாம் பகவான், எந்த மெட்ரில் வேணா சொல்லலாம், உனக்கு எது பிடிக்குதோ அதை செய். நான் எல்லாருக்கும் சொல்றேன், அவ்வளவுதான். எனக்கு பிரத்யேகமா ஒண்ணு இருக்கு, அவங்களுக்கு பிரத்யேகமா அவங்க இஷ்டம். எந்த எப்படி சொன்னா பகவான் நாமா எழுதணுமா, பாடணுமா, பஜனை ராகத்தை பாடணுமா, இல்ல சினிமா எந்த ராகத்திலேயாவது பாடு. ஆனா அந்நிய விஷயம் பேசாத, ராமநாமத்தை தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. ராமநாம நாக்குல வந்து நேரணும், அதான் முக்கியம். ராம 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 அவர்கிட்ட பேசின்னு இருக்கேன் இல்லையா. சரி, நாம சொல்லலாம். ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. அவசரமா ராமராமான்னு சொல்லணும், பொறுமையா நிதானமா ராமநாம சொல்லலாம். அவன் நாமா வந்து நேரம் நான் வாக்கல, அதனால பொறுமையா சொல்லலாம், ரிலாக்ஸ் பண்ணி சொல்லலாம். மூச்சு ரொம்ப மூச்சு அடிக்கிற மாதிரி சொல்லலாம், மறுநாள் சொல்ல மாட்டேன், அது மாதிரி வெறுப்பு வந்துடும். ரிலாக்ஸா சொல்லலாம், இன்ட்ரெஸ்டா விரும்பி சொல்லணும், இஷ்டப்பட்டு ஆனந்தமா சொல்லணும். ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. வெக்கமே படக்கூடாது. என்ன இந்த ராகத்துல பாருங்க, அப்படி யார் என்னன்னா சொல்றாங்க, ஹதத்ரப படன் நாமானி அனந்தசி ஹதத்ரப படன். வெக்கத்தை விட்டு லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி பவன் நாம சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லினே நாமாதான் முக்கியம். யார் என்ன நினைச்சா அதை பத்தி கவலைப்படாத. அவர்லாம் வந்து நம்மளை காப்பாற்ற போறாங்க சொல்றவங்களாம், நாம தான் காப்பாத்தும். ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம்
ராம 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 ராம. நான் ஒரு ராகத்தை தேடி இருந்தேன் என் மனசுக்குள்ளே, அந்த ராகம் இப்ப ஞாபகம் வந்துச்சு. ராம ராம ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராம. ரொம்ப பிடிக்கும் இந்த ராகத்துல. ராமா ராமா ராம் ராம். இது என்ன பண்ண, ஜானகி தேவி ராமனை தேடி இருவழி வாசல் திறந்து, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த ராகத்துல ராமநாமம் பண்ணா என்ன மறந்துடுவேன், அப்படியே என்ன மறந்துடுவேன், வீட்டை மறந்துடுவேன், எல்லாத்தையும் மறந்துடுவேன். அந்த ராமநாமத்துல அப்படியே மிதப்பேன். அவ்வளவு சௌக்கியமா இருக்கும் இந்த ராகத்துல பாடினா. ரொம்ப பிடிக்கும். தன்னை மறக்கிற நிலை இது. அப்படி இருக்கும் இந்த நாம சங்கீதத்தில். மெய் மறந்துடலாம். ராமா ராமா. அதுதானே ரொம்ப கஷ்டம். சில பேர் பண்ண குற்றத்தையும் மறக்க முடியல, எதையும் மறக்க முடியல, வீட்டை மறக்க முடியல, இந்த தேகத்தை மறக்க, எல்லாத்தையும் மறக்க முடியுமாண்ணா? அது நாம சங்கீர்த்தனம். உங்களுக்கு ருச்சியுள்ள ராகத்துல பாடின மறந்துடுவேன். எல்லாத்தையும் மறந்து சந்தோஷம் மட்டும்தான் எஞ்சி நிற்கும். இத்தம் பிரம்ம சுகானுபுத்தியா, பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். ராமா ராமா ராம் ராமாம் ராம் ரம ராம ராம் ரம ராமா 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 ராம் ராமாம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராமா ராமா ராம ரமா ராம் ராமா ராமா ராம ரமா. எனக்கு சரியா பாட வராது. எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிக்குது, அவ்வளவுதான். எனக்கு ரம்யமா இருக்கு, அதுதான். மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். எனக்கு அந்த அளவுக்கு பாடம் தெரியாது. எனக்கு ராகம், அந்த ரசம், இந்த ராகம் ஆலாபனம் இதெல்லாம் எனக்கு எப்படி பண்ணணும், ஆரோகணம் அவரோகணம் எப்படி எங்க திருத்தணும், எங்க மாத்தணும், எங்க ஏத்தணும், எங்க இறக்கணும், அதெல்லாம் தெரியாது. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாமத்துக்கு உதவியா இருக்கா இந்த கீர்த்தனை, இந்த டியூனு, அதுதான். அது போதும் எனக்கு. ராமா ராமா ராம் ராமாம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம். நாமது சுவையா இருக்கு. ராமா ராமா ராம் ராமாம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமாம் ராமா ராமா ராம ரம ராம் ராம் ராமா ராமா ராம ரம ராம் ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமாம் ராமா ராமா ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராமா ராமா ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமாம் ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம ரம ராமா ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமாம் ராமா ராமா. ஏகாந்தம் இனிதுன்றது இதுதான். தனிமையில இனிமை காண முடியுமானா முடியும். ராம நாமத்தினால தனிமையில இனிமை காண முடியும். ராமா ராமா ராம. கூட்டத்துல பாடினாலும் பாடலாம். ராம ராம ராம் ராம ராம் அப்படியும் பாடலாம். தனிமையில ஆனந்தமா ரமிச்சு பாடலாம். ராம் ரம ராமா
ராம ரம ராமா ராம ரமா ராமா ராமா ராம ரமா. இதை விட வேற என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? சந்தோஷத்தை தவிர வேற என்ன வேணும் மனுஷனுக்கு? நிம்மதி தானேங்க வேணும். அது ராமநாமத்துல கிடைக்குதுன்னா லட்டு மாதிரி 10 பைசா செலவு இல்லை. எந்த பிரதேசம் எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, அலைச்சல் இல்லை. உட்கார்ந்த இடத்துல அருமையா பாடி ஆனந்த பறதை விட்டுட்டு வாழ்க்கையை நரகமாக்கி கொள்கிறோமே. எதையோ நினைச்சு, கண்டதை நினைச்சு, அசத்தான விஷயத்துல நினைச்சு, எவ்வளவு ஆனந்தமான விஷயத்த நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டு வாழ்க்கையை சொர்க்கமா மாத்திக்கலாமா? ராமா ராமா ராம ரமா ராம் ராமா ராமா ராம ரமா. கலியுக தர்மம் இதான், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய தர்மம். ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமா. இது விட்டாவே 1/2 மணி நேரம் பாடுவேன் இந்த ராகத்திலேயே. இன்னும் நினைச்சா எவ்வளவு நேரம்னா பாடலாம், ஆனந்தமா இருக்கிற வரையும் பாடினே இருக்கலாம். ராமா ராமா ராம ரமா ராம் ராமா ராமா ராம ரமா ராமா ராமா ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமா 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 ராம் ரம ராம் ராம் ரம ராம ராம் ரம ராமா ராம ராம் ராம ராம் ராம 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 ரம ராமா ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராமா ராமா ராம ரமா ராம் ராமா ராமா ராம ரமா. 52 நிமிஷம் ஆயிருக்கு. அப்ப 1 மணி நேரம் ஆறு வரைக்கும் பாடலாம். அருமையான ராகத்துல, பிடிச்ச ராகத்துல பாடலாம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம 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 ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம 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 ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ரம ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ரம ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ராம் ராம ரம ராம ரம ராம 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 ராம் ராம ரம ராம ராம ரம ராம் ராம ரம ராம ராம ரம ராம் ராம ரம ராம 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 ராம்
ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரமா 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 ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம 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 ராம ரமம் ராம 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 ரமாம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். கோடிக்கணக்கான டியூன்கள் இருக்குது. எதில் ஒன்றாலும் பாடலாம். அனுபவிச்சு எந்த ராகத்திலையும் பாடலாம். கோடிக்கணக்கான டியூன் இருக்குது. ராம 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 எது பிடிக்குதோ அந்த டியூன்ல பாடலாம். ராம 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 நாக்குல வரணும். அவ்வளவுதான். ராம ராம ரம ராம ரமா ராம ராம ரம ராம. நானும் சொல்ல போச்சு, உங்களுக்கு காதல கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. சந்தோஷமா, மனசுலயும் ஆனந்தமா இருக்கு. ராம ராம ரம ராம ரமா. உலகத்தையும் மறந்துட்டோம். ராம ராம ரம ராம ரமா ராம 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 ரம ராம ராம ரம 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 ராம ரமா ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். தாரக மந்திரம். ராம 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 ராம். தாரக மந்திரம் எப்படி வேலை செய்து பத்தியா? ராம ராம ரம ராம ரமா ராம ராம ரம ராம ரமா. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கதமஸ்தகஞ்சலி பாஷ்பபாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தம். உங்க ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். குதூகலமா அதெல்லாம் கேட்டு. ராம ராம ரம ராம ரமா. அவர் நினைச்சா என்ன தருவார்? புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்தும் ஹனுமத் ஸ்மரணாத் பகவத். அப்போ அவரை வசப்படுத்துக்கு தான் வழினா ராமநாம சொல்றதுதான் ஒரே வழி. எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர மஸ்தகஞ்சலி. அவன் கை கூப்பி கொண்டு அங்க இருப்பார் இல்லையா? அப்போ அவர் வரவழைக்கு, அவரை நினைச்சாலே புத்தி பலம் இல்லை. அப்போ அவர் அங்க வரவழைக்கிறதுக்கு என்ன வழினா ரகுநாத கீர்த்தனம் தான். ராம ராம ரம ராம ரமா ராம ராம ரம ராம ரமா. அவர் சிப்ல கட்ட போட்டு அந்த குதிப்பாருங்க. ராம 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 ரம ராம ராம ரம 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 ராம ரமா. ஆஞ்சு சிப்லா கட்ட போட்டு குதிப்பாரு. அது படத்துல பாத்துக்கலாம். நீங்க நிறைய படத்துல சிப்லா கட்ட வச்சிருப்பாரு, போட்டு குதிப்பாரு. ராம 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 ராமன்னு சொல்ற இடத்துல ராம ராம ரம ராம ரமா ராம ராம ரம ராம ரமா ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம 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 ராம ரமா ராம 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 ரம ராம ரமா ராம ரம ராம ராம ரம ராம் ராம ரம ராம ராம ரம ராம் ராம ரம ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ரம ராம ரமாம் ராம ராம ரம ராம ரமாம் ராம 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 ரம ராம ராம ரம 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 ராம ரமாம் ராம 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 ரமாம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ரம ராம 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 ரமா. எவ்வளவு டியூன் வந்துச்சு? ராமா எதனா ஒரு டியூன்ல அப்படியே ரமிச்சு ரொம்ப நேரம் பாடலாம். ராம 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 ரமா
ராம 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 ராம் ராம 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 ராம. 1 மணி நேரம் ஆகி போச்சு. பொதுத்தலை பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு ஜெய். நேரங்காலமே கிடையாது, எவ்வளவு நேரம்னா போடலாம். சரி, நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் கேட்க மாட்டாங்க இல்லையா, அதனாலதான் 1 மணி நேரத்துல பூர்த்தி பண்ணிக்கிறோம். நம்ம அப்புறமா இதை முடிச்ச உடனே நம்ம பாடு நாம சொல்லி நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான். ராம 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 பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்ரீ ராமநாம சங்கீதத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சகல சாதுமல்லிக்கு ஜெய். ராம 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 ராம.